சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேங்கை வயல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னா அதை எதை நம்பி போவாங்க? துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அதை தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. அவர் ஒரு கிறிஸ்தவர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நிறைய கிறிஸ்தவ சர்ச்சஸ், பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் இவங்களுக்கு பேக் பண்றாங்க இப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியாது. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணுங்கிறது பிஜேபி வேலை. 2 திராவிட கட்சிகள் ஒழியறதுனால திருமாவளவனுக்கு என்ன நஷ்டம்னா, என்னுடைய அரசியலுக்கு இடம் எல்லாம் போயிடும். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த அழுக அழுகிறீடா. என்னுடைய அரசியலுக்கு இடம் எல்லாம் போயிடும். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க? சூனா போனா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. 1% ஓட்டு சிதறனா கூட ஓவரால் உங்களுக்கு அந்த 1% எப்படி எந்த நம்பிக்கையில விஜய் பக்கம் போகுங்கிறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னா அதை எதை நம்பி போவாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இவர் வர்றதுனால ஒரு எந்த இப்ப சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தையிலிருந்து நிறைய பேர் போயிருவாங்க. அப்படியே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில எதுவும் இருக்குதா? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில எதுவும் இருக்குதா? நான் பேசக்கூடிய அரசியலை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு இளைஞனும் விடுதலை சிறுத்தை விட்டு போக மாட்டான். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாஜகவும் அதை கேக்குது, அதிமுகவும் கேக்குறாங்க. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஸ்டாம்பீட்ல என்ன அரசியல் சதி இருக்க போகுது? சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதுல என்ன மெரிட் இருக்கு? நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற என்ன கேட்குறேன்? சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஆனா திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நான் பிஜேபியை கடுமையா விமர்சிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பாதிப்புன்னா பிஜேபி நிப்பாங்களா? முதல்ல என் முன்னாடி இப்படி கேக்குறதே தப்பு. சிபிஐ பத்தி சொன்னீங்க, அது தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு வேங்கை வயல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதனை தமிழக காவல்துறை விசாரிப்பதால் எந்த உண்மையும் வெளிவராது. ஆகவே மைய புலனாய்வு விசாரணை, சிபிஐ விசாரணை இதற்கு அவசியம் தேவைப்படுகிறது.
இதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அது எந்த அடிப்படையில அந்த விசாரணை தாமதமானா கூட நமக்கு என்னன்னா இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை என்கிற போது அவர்கள்ட்ட நான் போய் திணிக்க முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். என்ன சொன்ன? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் சொன்ன? சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சிபிஐல நீதி கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் அதை இப்ப நம்ம சொன்னோம்னா பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கலங்கிற மாதிரி ஆகும். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அப்படி இப்போ ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. நான் கேட்கறது இதுல அரசியல் பண்றது கேட்கல, அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அதுல என்ன நான் அரசியல் பண்றதுக்கு என்ன இருக்குதுல? உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவா நில்லுங்கன்னு விஜய் கேட்கல. விஜய் வந்து பாஜகவை கேட்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக விஜயை இயக்குகிறது. அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க நிர்மல்குமார் பிஜேபியில இருந்து வந்தார். புஷி ஆனந்தியே ஆரம்ப காலத்துல RSS ஓட நெருக்கமான தொடர்பு இருந்தவரா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆதவர்ஜுனா உங்களுடைய படிப்பகத்துல வந்துட்டு போனவராச்சே. இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். எங்க வீட்டுக்குள்ள விநாயகர் படமும் முருகன் படம் தான் எங்க அப்பா வச்சிருந்தார். பிளாஸ்டிக் ஓபன். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. பட்டை எப்படி போடுவோன்னு சொன்னா சிறுநீரை தண்ணி என்னுடைய உள்ளங்கையில கொட்டி இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் வரலும் 3 கோடு தெரியுற மாதிரி பட்டை அடிச்சுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? எல்லாம் ஓட்டுக்காக. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்